வினோத். நான் ஒரு ஆர்டிஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்குங்க, இன்றைக்கி ஒரு அழகான கண்டெம்ப்ரரி ஆர்ட் வரையலாம். நீங்கள் மாஸ்கிங் பண்ணிவிட்டு அந்த ஆர்ட் பண்ணிங்கன்னா அதை முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நீங்கள் பாருங்கள், நீங்களும் ஈஸியாக வரையலாம். இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த ஆர்ட் மெட்டீரியல் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. பெயிண்ட் மிக்சிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கே ஐகார்டில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணலாங்க. நான் வெறும் ப்ரைமரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த டுட்டோரியல் பண்ணுறது பிகினருக்கு தாங்க. நீங்கள் ஒரு பிகினராக நீங்கள் வீடியோ பாருங்கள், ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாங்க. பெயிண்ட் மிக்சிங் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ ஒரு போர்ஷன் ஃபஸ்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆர்ட்டை சீக்கிரம் வரையலாம். அந்த பெயிண்ட் உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது. அக்ரிலிக் பெயிண்ட்டு நார்மலாக சீக்கிரம் அது ட்ரை ஆகிடும். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்ட் வரையணும்னு நினச்சிங்கன்னா நிறையா பெயிண்ட் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த பெயிண்ட் சீக்கிரம் ட்ரை ஆகாது. பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது. இல்லை எனக்கு மிக்சிங் ஒரு தரம் பண்ணிவிட்டு திருப்பி அதே கலர் மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் அதிகமாக எடுத்து கரெக்டாக செய்யுங்க. நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதாங்க ஆர்ட்டு. உங்களுக்கு பிடிச்சதை வரைங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இது எனக்கு ஒரு 3 ஹவர் ஆச்சுங்க. நீங்கள் சீக்கிரமே வரைஞ்சிடலாம். நீங்கள் டைம் டியூரேஷன் பார்க்காதீங்க. சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி வரையணும், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை வரை நீங்கள் பொறுமையாக வரைங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக நீங்கள் அதிகமாக பெயிண்ட்டுக்கு ப்ரெஷ்ஷுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நிறையா சீப் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியல்லாம் இருக்குது, ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் மாதத்துக்கு எப்படியும் ஒரு 2-3 கிவ் அவேனாச்சும் கொடுப்பேங்க. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே நிச்சயமாக நான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு தெரியும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வின் பண்ணலாங்க. அக்ரிலிக் பெயிண்டிங்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது லேயராக நீங்கள் பண்ணணும். லேயராக நீங்கள் ஆர்ட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அழகு எடுத்துகிட்டு கொடுக்கும். அதோட மெயினாக லைட் கலர்ஸ்லேருந்து நீங்கள் டார்க் கலர்ஸ் போங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்ட்டு உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், நான் என்னோடய டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching. Like, subscribe, comment பண்ணுங்கள்.